மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா? சார் என்ன சார் சொல்றீங்க? அப்புறம் உங்க அம்மா தானியாவை ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், பாப்பாவுக்கு சரியாகல சார். நித்ரா பேரை சொல்லி முணங்கிக்கிட்டே இருந்திருக்கா. அப்புறம் உங்க அம்மா நித்ராக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிருக்காங்க. அப்புறம் மித்ரா வந்து தானியாவை பார்த்துட்டு அவ இங்க இருந்தா சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லி அவளை அவங்க கூடவே கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ மித்ரா கிட்ட உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்காளாம். நீங்க இனிமே எதை பத்தி ஃபீல் பண்ண வேணாம் சார். உங்களுக்கு ஜாமீன் வாங்கி வெளியே கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு. மித்ரா, உன்னை அடையதான் எனக்கு எவ்வளோ போராட்டம். நான் உன்னை பார்க்கறதுக்கு நீயே எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்க. மித்ரா, உனக்கு என் பொண்ணு மேல பாசம், எனக்கு உன் மேல காதல். காதலும் பாசமும் ஒன்று சேர போது உன் வீட்டுக்குள்ள நான் வரதுக்கான சரியான காரணத்தை நீ ஏற்படுத்தி கொடுத்துருக்க. ரொம்ப நன்றி மித்ரா. கார்த்திக் சார், என்ன யோசிக்கிறீங்க? அது சார், நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க சார். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சார், நான் இப்பவே என் பொண்ணுகிட்ட பேசணும் சார். உங்க போனை கொஞ்சம் கொடுங்க சார். சார், நீங்க இப்ப போன் பேசக்கூடாது சார். சார், ஏதாவது பார்த்து பண்ணுங்க சார். அப்படியா? இருங்க, நான் எதுக்கு இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டு வந்தேன். சரி சார். அந்த அக்யூஸ்ட பிடிக்கிறதுக்குள்ள போதும் போதுனாச்சு. சார், சொல்லுங்க சார். அவர் ஒரு ஃபோன் பண்ணணும்னு சொல்றாரு. போனை கொடுக்கலாமா சார்? என்ன வக்கீல் சார், அவன் ஒரு கொலை குற்றவாளி. நாம கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். இப்ப போய் அவங்கிட்ட போனை கொடுத்து அவன் யாருக்கிட்டையாவது பேசி சாட்சி கிச்சியை கலைக்க போறான் சார். இல்ல சார், நான் அந்த மாதிரிலாம் யாருக்கிட்டையும் பேச விட மாட்டேன் சார். அவரோட மக சின்ன பொண்ணு சார். அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. அதனால தான் சார் கேட்கிறேன். வக்கீல் சார், சட்டத்தை போலீஸ் தான் காப்பாற்றணும்னு இல்லை, வக்கீலும் காப்பாற்றலாம். சரி சார், சீக்கிரமா பேசிட்டு அனுப்பிடுங்க, டைம் வேற ஆகுது. சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்தாங்க சார். கொடுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். மித்ரா, இப்பயே உனக்கு ஃபோன் பண்ணி உன் குரலை என் காது குளிர கேட்க போறேன். இல்லையே, அவசரப்படக்கூடாது. அங்க நம்மளுக்கு ஒரு வில்லன் வினய் இருக்கான். அவனையும் சமாளிக்கணும். முதல்ல வினய்க்கு ஃபோன் பண்ணி நம்ம வினைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். வாழ்க்கையில் பாதி நாள் எனக்கும் மித்ராவுக்கும் சண்டையில் போயிடும் போல இருக்கு. மாம்சம் சொல்ற மாதிரி நாமே மித்ரா கூட சண்டை போடணும். தானியாவுக்கும் யாருமே இல்லை. இந்த விஷயத்துக்காக நாம ஏன் கோவப்படணும்? அதுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லையே. முதல்ல தானியா இங்கே இருக்கட்டும் சொல்லி மித்ராவை சமாதானப்படுத்தணும். அப்பதான் அவளும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வழிக்கு வருவா. ஹலோ ஹலோ வினய் சார். நீங்க யாரு? என்ன சார், உங்களை சார் தானே கூப்பிடணும், அதானே முறை. ஹலோ, நீங்க யாருன்னு கேட்டா முதல்ல அதை மட்டும் சொல்லுங்க. சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காதீங்க. ஏன் சார் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? என்ன சார், அதுக்குள்ள என் குரலை மறந்துட்டீங்களா? ஹலோ, நீங்க யாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? சார் சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிடாதீங்க. நான் தான் கார்த்திக். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க என்ன சார் சார்ன்னு கூப்பிட்டு இருந்தீங்க. இப்ப நேரத்தை பாத்தீங்களா? நான் உங்களை சார் சார்ன்னு கூப்பிட வேண்டியதா இருக்கு. ஆனா அதுவும் கரெக்டு தான். நீங்க தான் என்னை விட பெரிய ஆளாச்சு. நல்லா பிளான் பண்ணி உங்க பவரை யூஸ் பண்ணி என்ன உள்ள தள்ளிட்டீங்க. ஏய், இப்போ உனக்கு என்னதான் வேணும்? உன் கையில எப்படி ஃபோன் வந்துச்சு முதல்ல? சார், ஜெயிலில் ஃபோன்லாம் தரமாட்டாங்க சார். இது என் வக்கீலோட நம்பர். ஆமா, இப்போ எதுக்கு தேவையில்லாம எனக்கு ஃபோன் பண்ற? ஜெயிலில் போய் உனக்கு திமிரு அடங்கலல்ல? சார், அப்படிலாம் பேசாதீங்க சார். நானெல்லாம் பேசல சார். என் பொண்ணு தானியாவை மித்ரா கூட்டிட்டு போயிருக்காங்க. சாரி, மிஸ்ஸஸ் வினய் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் என் பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஏய், இங்க பாரு, உனக்கு எனக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மறுபடியும் ஏதாவது காரணத்தை காட்டி என் ரூட்ல வந்தேன்னு வையன், அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். ஐயோ, என்ன சார் இப்படி கோவப்படுறீங்க? பெத்த பொண்ணு கிட்ட பேசணும்னு
அவளை பெத்த அப்பா. நான் கேட்குறேன், அதுக்கு கூட அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. நியாயமா சார் இதெல்லாம்? இங்க பாரு, உன் பொண்ணு இங்கே தான் இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள்ல நானே உன் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுறேன். அப்ப நீ பேசு, பழகு, என்ன வேணா பண்ணு, சரியா? இப்போ உன் பொண்ணை பத்தி நீ எதுவும் கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார் என்ன சார், இப்பதான் எனக்கு பேசுறதுக்கே வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஜெயிலுக்குள்ள போயிட்டேன்னா எப்படி சார் பேச முடியும்? சரி, என்ன நினைச்சு நீங்க பயப்படுறீங்கன்னு தெரியும். ஏய், என்ன என்ன பேச்சு பேசுற நீ? என்ன உன்னை பார்த்தா எனக்கு பயம் நினைக்கிறியா? இங்க பாரு, நீ போன்ல மட்டும் இல்ல, இனி நான் நேர்ல கூட உன்னை பார்க்க கூடாது. தானே அந்த வீட்டுக்கு வந்தா என்னென்ன பிரச்சனை வரும்னு நினைச்சு பயந்தனும், அதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் காரணம்னு வச்சு இவனும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப நான் மித்ரா கிட்ட கோபமும் படக்கூடாது, நிதானமா சாதுரியமா நடந்துக்கணும். தானிய நிரந்தரமா இங்க இருக்கவும் கூடாது, அதே நேரத்துல மித்ரா கிட்ட தெளிவா சொல்லி புரிய வைக்கணும். எப்படியாவது போய் பேசி சமாளிப்போம். என்ன வினய் இப்படி போனை கட் பண்ணிட்டான்? என்னால என் குழந்தைகிட்ட பேசவே முடியாதா? இது எப்படி தெரியுமா இருக்கு? பூனை கண்ணை மூடிட்டு உலகமே இருண்டுச்சுன்னு நினைச்சுதான் அந்த மாதிரி இருக்கு. வினய், நீ ஏன் போனை தானியா கிட்ட கொடுத்திருந்தா போன் பரிவர்த்தனை நம்மளுக்குள்ளேயே இருந்திருக்கும். இப்படி போனை டிஸ்கனெக்ட் பண்ணி நானும் மித்ராவும் மறுபடியும் கனெக்ட் ஆகிறதுக்கான பெரிய காரணம் நீ ஆயிட்ட. பெரிய தப்பு பண்ணிட்ட வினய், பெரிய தப்பு. இதுக்கு எந்த விதத்திலையும் நான் காரணமாக முடியாது. நீ என் மேல இருக்க கோவத்துல வீராப்பா போனை கட் பண்ணிட்ட. நான் மித்ராக்கு ஃபோன் பண்ணி தானியா கிட்ட பேசிக்கிறேன். அப்படியே மித்ரா கிட்டயும் பேசுவேன். இது எப்படி தெரியுமா? நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாயுமா, அப்படி இருக்கு. அப்படி பாயறதுக்கு பாதை அமைச்சு கொடுத்த வினய் என்ற பகவானே ரொம்ப நன்றி. ஹலோ மித்ரா, நான் கார்த்திக் பேசுறேன். தயவு செஞ்சு போன் வச்சிடாதீங்க மித்ரா. மித்ரா, ஹலோ மித்ரா, நான் உங்களை விரும்பினது உண்மைதான். அப்ப நீங்க தனியா இருந்தீங்க. எனக்கும் தோண இல்லை, என் பொண்ணுக்கும் அம்மா இல்லை. அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டேன். மற்றபடி தப்பான எண்ணத்தெல்லாம் பழகல மித்ரா. ஆனா நான் பண்ணதெல்லாம் நியாயப்படுத்துறதுக்கு நான் விரும்பல மித்ரா. வினைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது நான் உங்களை அப்படியே விட்டுருக்கணும். ஆனாலும் அப்படியே கண்டினியூ பண்ணது பெரிய தப்பு தான். அதுக்காக உங்ககிட்ட நான் 1000 தடவை மன்னிப்பு கேட்குறேன். உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க கூட நான் தயாரா இருக்கேன் மித்ரா. சாரி மித்ரா, சாரி. என்ன மன்னிச்சிருங்க. யார்? சொல்லுங்க சார், இப்போ என்ன வேணும்? மித்ரா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்துட்டேன். தாய் இல்லாத பொண்ணு தானியா சின்ன வயசுல இருந்து அவ அப்படியே வளர்ந்துட்டா. இப்போ நானும் இல்லாம அவ ரொம்ப அவதிப்பட்டு இருக்கா. ஒரு குழந்தைக்கு தாயான நீங்க என் பொண்ணோட பாச போராட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது மித்ரா. நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னா அது உங்களுக்கு தான் மித்ரா. நான் முதல்ல வினய் சாருக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவர்கிட்ட நான் பேசினேன், கதர்னேன், மன்னிப்பு கூட கேட்டேன். ஆனா அவர் அதை ஒரு பொருட்டா கூட எடுத்துக்கல. உங்க ஹஸ்பண்ட் அதான் வினய் சார் தான் அதை புரிஞ்சிக்காம இன்னும் பழசையே நினைச்சிட்டு இருக்காரு. தானியா கிட்ட என்ன பேச விடாம போனை கட் பண்ணிட்டாரு மித்ரா. வினய் சார் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க மித்ரா. நான் என் பொண்ணுகிட்ட பேசணும். நீங்க கொஞ்சம் அவகிட்ட போனு கொடுக்குறீங்களா? தானியா, இங்க வா. சொல்லுங்க மித்ரா அம்மா. இந்தா பேசு. டாடி. ஹலோ தானியா குட்டி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் டாடி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கல்ல?
நான் மித்ராமா கூட தான் இருக்கேன் டாடி. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தானே செல்லம், நல்லா கேட்டுக்கோ. உனக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல அப்படின்லாம் ஒன்றும் கவலைப்படாத. அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா உன்னை இருந்து பார்த்துக்கிறதுக்கு மித்ராமா உன் கூடவே இருப்பாங்கம்மா. சரியா? சரி டாடி, நீங்க எப்ப வருவீங்க? தெரியலம்மா, நான் எப்போ வருவேன்னு தெரியல. நான் பண்ண தப்பு அந்த மாதிரி. ஒரு அப்பாவா நீ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, உன்னை நல்லபடியா பாத்துக்கிறது, இந்த மாதிரி எந்த கடமை என்னால செய்ய முடியல. ஆனா இனிமே மித்ராமா தான் உன் கூட இருந்து இந்த கடமை எல்லாம் செய்ய போறாங்க. நீயும் மித்ராமா விட்டுட்டு எங்கேயும் போகாம அவங்க கூடவே இருக்கணும். சரியா? சரி டாடி. டாடி, நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. இங்க என் கூட விளையாட விக்ரம் இருக்கான், மித்ராமா இருக்காங்க, வினய் அங்கிளும் இருக்காங்க. அதாண்டா செல்லம், அவ்வளவுதான். இப்ப என்னன்னா, பாட்டிக்கும் வயசாயிடுச்சு. அவங்களால உன்னை இனிமே எந்த அளவுக்கு பாத்துக்க முடியும்னு தெரியல. அப்பாவும் பாவத்தை பண்ணிட்டு அதை தீர்க்கறதுக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க. இப்போ உனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு மித்ராமா மட்டும்தான். அதனால நீ அவங்கள விட்டு எங்கேயும் போயிடாத. சரியா? சரிப்பா, நான் மித்ராமா விட்டு எங்கேயும் போக மாட்டேன். மித்ராமாவும் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்கப்பா. டாடி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சொல்லுமா. நீங்க யாருமே இல்லாம போனதை நினைச்சு உடம்பு சரியாம போயிடுச்சு. பாட்டி மித்ராமாக்கு ஃபோன் பண்ணி உடனே மித்ராமாவை வந்து பார்க்க சொன்னாங்க. அவங்க வந்து என்ன பார்த்ததும் எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. நீ சொன்னது சரிதான் தான்யா. மித்ராமா ரொம்ப நல்லவங்க. அவங்க உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, நான் நம்புறேன். இந்த உலகத்துல பாசத்துக்காக ஏங்கி எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க. ஆனா உனக்கு கிடைச்ச மித்ராமா மாதிரி இங்க யாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. அதனால அவங்கள விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. சரியா? சரிடா தான்யா குட்டி, இனிமே உன்னை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் சீக்கிரமே உன்னை வந்து பாக்குறேன். நான் சொன்னா கேட்கணும். சரியா? அது வரைக்கும் அடிக்கடி அப்பா உனக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன்னு. பாய் செல்லம். சரி, பாய் டாடி. வினய், நீ போனை கட் பண்ணது எவ்வளவு நல்லதா போச்சு. உன்னாலதான் இது எல்லாமே நடந்திருக்கு. மித்ரா குரலை கேட்டதுமே நாடி நரம்பெல்லாம் குதூகலமாயிருச்சு. நான் ஜெயில இருந்து வெளியே வர்றதுக்குள்ள மித்ரா மனசுல இடம் பிடிக்கணும். பிடிச்சிருவேன். என்ன வினய் நீங்க? அவரு குழந்தைகிட்ட பேசணும்னு சொல்றாரு, போனை குடுக்கறேன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு அவர்கிட்ட கோவமா பேசி போனை கட் பண்ணிருக்கீங்க. இன்னும் மித்ரா, பழசல மறந்துட்டியா? உங்ககிட்ட இருக்கிற பெரிய வியாதியே தான். யார் என்ன சொன்னாலும் என்ன துரோகம் பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்து கெஞ்சி மன்னிப்பு கேட்டா உடனே பழசலாம் மறந்துடுவேன். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. என்னங்க பேசுறீங்க நீங்க? அவரு பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறாரு. தப்பு பண்ணவங்க அதை உணர்ந்து வந்து மன்னிப்பு கேட்கும்போது மன்னிக்கணுங்க. அதுதான் மனுஷ குணம். மித்ரா, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இப்போ என் மனசுல அன்புக்கு ஏங்குற ஒரு குழந்தையோட ஏக்கம் மட்டும்தான் இருக்கு. அவ்வளவுதான். சரி வா விக்ரம், நம்ம விளையாடலாம். இனிமே நான் இந்த வீட்ல தானே இருக்க போறேன். வாவ், சூப்பர். வாங்கம்மா. பேலன்ஸ் வச்சுக்கோங்க. யாரு? நான் யாருன்னு மச்சான், சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன்.
யார் யாரா இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி வாங்கல. ஆஹா, நீங்க சொன்னாதான் நான் வருவேன். ஐயோ யாரு? விளையாடாதீங்க, முன்னாடி வாங்க. யாருங்க? கண்டுபிடிங்க, அப்பதான் நான் முன்னாடி வருவேன். கண்டுபிடிங்க. மேல விட்டா சரிப்பட்டு வராது. ஏய் தன்ஷிகா, நீ எப்போ வந்த? ஏன் வினய், நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? உங்களை பார்க்க கூடாதா? ஐயோ, என்ன வில்லங்க விசா வாங்கிட்டு வந்திருக்கு. அது மித்ரா முன்னாடி கட்டிப்பிடிச்சு முத்தம் வேற கொடுத்துட்டா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ எப்படா இங்க வரலாம். இது உன் வீடு மாதிரி. என்ன வீடு மாறியா? இது ஏன் வீடே தான். அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற சொந்தம் அவ்வளவு சீக்கிரம் விட்டு போயிடுமா என்ன? வினய், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க ஒய்ஃபை இழந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. நம்ம 2 குடும்பமும் சேர்ந்து நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. அது ஞாபகம் இருக்கா, இல்ல அதையும் மறந்துட்டீங்களா? சச்சா, அப்பெல்லாம் எதுவும் மறக்கல, எல்லாமே ஞாபகத்துல இருக்கு. ஆனா நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இருங்க இருங்க இருங்க, இப்ப என்ன? உங்களுக்கு என்ன பார்த்ததும் கையும் ஓடல காலும் ஓடல அதானே? இங்க பாருங்க வினய், இறந்து போனவங்களை மறக்கணும்னு தான் நீங்க என்கிட்ட டைம் கேட்டீங்க. நானும் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். போதும், இனிமே காத்துட்டு இருக்க முடியாது. வினய், இறந்து போனவங்க வர போறது இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க காத்துட்டு இருக்கிறதுனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதனாலதான் நான் கிளம்பி வந்துட்டேன். உங்களை மேரேஜ் பண்ணணும்னு ஒரே முடிவோட வந்துட்டேன். நான் இங்க இருந்து யுஎஸ் போனப்போ நான் உங்க நினைப்பாதான் இருந்தேன் வினய். உங்களை நினைச்சிட்டே தான் இருந்தேன் எல்லா டைமுமே. நான் உங்க மேல வச்சிருக்க காதல இதோ இங்க பாருங்க. இங்க பாருங்க வினய், ஒரே ஹார்ட்டுக்குள்ள நம்ம 2 பேருமே இருக்கோம். உங்களோட சேர்த்துதான் என்னோட ஹார்ட்டும் துடிக்குது. வாவ், இவங்க உன் வீட்டு வேலைக்காரியா? பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியலையே. இவங்களை பார்த்தா சமைக்கிறதுல பெரிய எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க போலயே. இருமா, என்னம்மா வந்த உடனே ஆள் யாருன்னு கேட்க மாட்டியா? வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிருவியா? இவங்க வேலைக்காரி இல்லம்மா, வீட்டுக்காரி, வினையோட பொண்டாட்டி. என்ன வினய், இது எப்படி உங்களால முடிஞ்சது? உங்க மனைவி இறந்த ஃபீல்ட்ல இருந்து மாற இன்னொரு பொண்ணை 2வது கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அதான் நான் இருக்கனே. ஏமா சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியா? 2வது கல்யாணம் இல்ல, மித்ரா சாவுல உயிரோட தான் இருந்தாங்க. தேடி கண்டுபிடிச்சு ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவங்க 2 பேருக்கு பிறந்த குழந்தை ஒன்று இருக்கமா பாரு, விக்ரம். என்ன சொல்றீங்க? ஆமா தன்ஷிகா, ஷீ இஸ் மை வைஃப் மித்ரா அண்ட் இது என்னோட பையன் விக்ரம். போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. நான் எதுக்காக இந்தியா வந்தனோ அதுக்கான அர்த்தமே இல்லாம போச்சு. நான் இனி என்ன பண்ண போறேன்? ஏய் தன்ஷிகா, என்னாச்சு? எனக்கு தொலைஞ்ச வாழ்க்கை திரும்ப கிடைச்சிருக்கு. ஐ ஃபீல் சோ ஹாப்பி. ஆனா எனக்கு ஹாப்பியா இல்ல வினய்.